இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரு மொட்டை அடிக்கிற வீடியோ தான். யாருன்னா என்னோடய அம்மா தான் மொட்டை அடிக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு மொட்டை அடிக்கிறாங்க. இந்த மொட்டை யாருக்காகனா என்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் ஆனவுடனே நல்லபடி பசங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு சாமி கும்பிட்றது. அன்றைக்கி காலையில் அண்ணன் அண்ணி பாப்பாங்க எல்லாம் வந்தாச்சு. இப்போ அம்மா மொட்டை அடிக்கிறவரும் வந்துட்டார். 10:12 வந்து ராவு காலம் ஆரம்பிக்குது, அதனால் முன்னாடியே அடிக்கணும்னு இருந்தது. இல்லை 12 மணிக்கு மேலே அன்றைக்கி மொட்டை அடிக்கிறவர் வரேன்ட்டார். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டார். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ராவுகாலம் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் வந்தோடனே நமக்கு உச்சிமுடி எடுத்து முனீஸ்வரர் தான் நாங்கள் மொட்டை அடிக்கிறது அம்மா வேண்டிக்கிட்டாங்க. அதனால் அந்த முனீஸ்வரர் நம்ம மரத்தில் வந்து கட்டிடுங்க, இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒன்றும் கணக்கு இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் அம்மாவுக்கு நல்லபடி வந்து மொட்டை அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஊரில் ஃபுல்லாகவே வந்து மொட்டை அடிக்கணும்னா இவர் தான் எங்கள் கிராமத்தில் இவர் தான் அந்த கடை வச்சுருக்காரு, அந்த முடிவெட்டுற கடை, பார்பர் ஷாப் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ மொட்டை அடிக்கிறது ஃபுல்லாக எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவர் தான் போவார். இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய பெரிய பாப்பா சம்முமா பிறக்கிறப்போ அம்மா வேண்டிக்கிட்டாங்க. அவளுக்கும் இவர்கிட்ட தான் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. அங்கே ஓசர் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ முனீஸ்வரன்ட்டு அம்மா மொட்டை அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கேப் அவங்க மொட்டை அடிக்கிறது. ஓகே, கொஞ்சம் வெயில் காலம்னவே இரிட்டேட்டாக தான் இருந்தது. அம்மாவுக்கு ரொம்பவே எரிச்சல் தான் இருந்தது. மொட்டை அடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அது வெயில் காலம்னவே அப்படி தானே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அம்மா முடியை ஃபுல்லாக வந்து வழிச்சிட்டாருன்னு சொல்லலாம் மொட்டை அடிக்கிறது. சருன்னு நல்லா பண்ணிட்டாரு. பட் ஒரே ஒரு வெட்டு மட்டும் போட்டார் மண்டையில். ஏன் அண்ணன் பையன் வந்து இறக்கி விட்டவொடனே நல்லா தான் சிரிச்சின்னு இறங்கினான். அப்புறம் அழுதுட்டான். ஏன்னா அழுதுட்டு பாருங்கள் மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ தான் ஒரு 20 டேஸ் முன்னாடி மொட்டை போட்டோம். அவன் ஐயோ அவ்வாவுக்கு மொட்டை போட்டவொடனே நமக்கும் போட்டுற போகிறாங்கன்னு அவன் பயந்து அழுதுட்டான். அப்புறம் அவனை தூக்கிட்டு தூரம் போயிட்டாங்க. அப்புறம் என்னுடைய பாப்பா அண்ணன் பொண்ணு எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அவ்வாவுக்கு மொட்டை அடிக்கிறத. நான் அதை தான் அப்படியே வீடியோவை கேப்சர் பண்ணுறேன். காலையிலேயே வந்து டிஃபனுக்கு தோசை சாம்பார் வச்சிட்டோம். இப்போ மதியத்துக்கு நாங்கள் முனீஸ்வரனுக்கு படையல் பார்த்திங்கன்னா பொரி, அவல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், வடை, இதுதான் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 12 மணிக்கு மேலே படையல் போட்டுக்கலாம். இப்போ அம்மா குளிச்சுட்டு ஒரு புது சாரி கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு ஏன்னா 10:12 ராவுகாலம் வருதுன்னா நம்ம 12 மணிக்கு மேலே சாமி கும்பிட்றது தான் பிளானு. அதான் அன்றைக்கி எலெக்ஷன் டைம் வேறு. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஓட்டு போடணுன்ட்டு அவரும் கிளம்பிட்டார். அப்புறம் அவரும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் 12 மணி அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் 2 மொட்டை இருக்கே அவருக்கு. பத்திரம் பத்திரம் பத்திரம், ஒன்றும் இல்லை. சமமா அந்த பாவாடை ஷால் எடுத்துன்னு உள்ளே போட்டுரு போ. அங்கே முடிச்சு விட்டுட்டியா? எல்லாமே பார்க்கணும். மொட்டைலாம் அடித்து சாமியெல்லாம் நல்லபடி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்ற வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போ அம்மா வந்து சந்தனம் பூசின்னு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அம்மாவை கேப்சர் பண்ணுது. வியூ இப்படி தான் இருந்தாங்க. அம்மா அழகாக இருந்தாங்க மொட்டையோட. என் ஹஸ்பண்டை உட்காந்துருக்காரு. ரீசன் என்னென்னா இப்போ நம்ம எதிர்கோயிலுக்கு போக போகிறோம். எதிர்கோயில் யார் இருக்கா? நம்ம சிங்காண்டீஸ்வரர் சிவன் இருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து என் பசங்கள்லாம் கோயிலுக்கு போனோம், ஃப்ரெஷ்ஷாக கிளம்புங்க. ஏன்னா இந்த வெயிலில் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி குளித்தா கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க லுக் வராது. அந்தளவுக்கு ஒரு வெயில், பயங்கர வெயில். என் பசங்க வந்து விளையாடுறதுக்கு பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம மித்தோடைய ஃப்ரெண்டு நித்யஸ்ரீ, அப்புறம் நம்ம சம்முடைய ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த 3 ரோசஸ் கேம் மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். நானும் தான் கூட விளையாடிட்டு இருந்தேன். சரி இப்போ கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் சிவனை நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா மறுநாள் வந்து அவருக்கும் ஆஃபீஸு, நம்ம பெரிய பாப்பாவுக்கும் ஸ்கூல் இருக்குது. அதனால் நாங்கள் கிளம்பிடலான்னு பிளான் போட்டோம். நைட்டு கிளம்பிடலாம், ஒரு 9 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இதுதான் நம்மளுடைய ராஜகோபுரம். வீட்டுக்கு எதிர்க்கவே சிவன் கோயில் பெருசாக நான் காட்டியிருப்பேன். இப்போ நம்ம வீட்டிலேருந்து அப்படியே நல்ல ஒரு எதிர்க்கவே கோபுரம் நல்லாயிருக்கும். தூங்கி எழுந்தோடனே நல்ல ஒரு வியூ நல்லாயிருக்கும். சாமி பக்தியோட சாமி நினச்சா மாதிரி இருக்கும்.
ஓகே, நாங்கள் இப்போது கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டோடைய ஃபுல் வெளியில் இருக்கிற வியூ. இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்குல்ல. ஒரு 6 மணி 6:10 இருக்கும். நல்லா நமக்கு சன்னெல்லாம் மறைஞ்சிட்டு நிலா வர டைம். நிலா லேட்டாக தான் வரும். அந்த டைமில் எடுக்கிற கிளைமேட்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கும். காற்றும் நல்லா அடிக்கும். ஏன்னா அரச மரம் இருக்குல்ல. இவர் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு, கோயிலுக்கு போயிட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ அப்போயே அப்படியே அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்புமான்னு சொல்லிட்டேன் அம்மாவையும். இப்போ நானும் கிளம்பிட்டு கோவிலுக்குள்ளே போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு சென்னை வந்துடுவோம். ஓகே, பாய்.